உங்களை எல்லாம் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் வயதில் எவ்வளோ குறைவானதாக இருந்தாலும் என்னை தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த வாய்ப்புக்காக பாஸ்டருக்கு நன்றியாக உங்களுடைய ஊழியர்களுக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து உங்களோடு இருந்து இதை நடத்துவாராக. உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப சீரியஸாக இருக்கேன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன். ரொம்ப அதிகமாக பேசுவேன், அதிகமாக சிரிப்பேன். அதனால் நீங்களும் அப்படியே இருக்கணும்னு விரும்புகிறேன். இது ஒரு செய்தியின் நேரம். அதை தாண்டி நம்ம அதிகமாய் பேசுகிற நேரம். Let this be a time of discussion. அப்படி நம்ம கூப்பிட்டு போகலாம். தேவன் நம்மளோடு பேசுவாராக. தேவன் நம்மளோட கூட தன்னுடைய வார்த்தையை கொஞ்சம் இடைப்படுவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தீங்க, அதுக்கு முன்பதாக எப்படி வாழ்ந்தீங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க, அதெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, நாம் விசுவாசிகள் ஆன பிறகு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் எப்படி செயல்படுகிறார், தேவன் நம்மை எப்படி கையாளுகிறார், இப்படி குறித்ததான காரியங்களை இதற்கு நம்முடைய வாழ்க்கையை செலவழிப்பது தான் முக்கியம். 2வது, அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார். முதல் விஷயம் நான் சொன்னேன், கிறிஸ்தவன் ஆன பிறகு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா, ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் நம்மை எப்படி கையாளுகிறார் என்பதையும் நாம் தியானிப்பது, அதை புரிந்து கொள்வது, அதன் மேலே தியானத்தை வைப்பது, நம்முடைய வாழ்க்கையை செலவழிப்பது ஒன்று முக்கியம். 2வது, அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் நேரத்தை, உங்கள் எனர்ஜியை, உங்கள் பலனை நீங்கள் எதுக்காக செலவழிக்கிறீங்களோ, நீங்கள் எதுக்காக செலவழிக்கணும்? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆன்சர். தேவன் எப்படிப்பட்டவர்கிறதை அறிவதற்கு உங்களுடைய எனர்ஜி, டைம், மணி, ரிசோர்சஸ் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும்? செலவு செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்யாமல் போகும்போது, இது நீங்கள் செய்யணும், இதை நீங்கள் செய்யாமல் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை படைத்தவரை நீங்கள் அறிந்து கொள்ளாத போது, படைக்கப்பட்ட நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. சொல்லக்கூடிய ஆழம் உங்களுக்கு புரியுதில்ல? There are 2 things, inventor and the invention. கண்டுபிடிப்பு, கண்டுபிடிக்கப்பட்டது. படைப்பாளி, படைப்பு. படைப்பாளி யாரு? தேவன். படைப்பு யாரு? நம்ம. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறாங்க. அது இன்வென்ட் பண்ணவருக்கு பேர் தெரியல, அவர் இன்வென்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, முதல் முறையாக கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அது எப்படி செயல்படும், அது எந்த நோக்கத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, எதற்காக நான் இதை உருவாக்கினேன்னு யார் தான் சொல்லணும்? இன்வென்டர் தான் சொல்லணும். இப்போ இன்வென்டர் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனையோ விளக்கத்தையோ கொடுக்காம செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் இருக்கு, அது உங்க கைக்கு வருது, யூஸ்லெஸ் இல்லை, உங்க கைக்கு வருது. அதை எப்படி நீங்க பயன்படுத்துவீங்க? இல்ல, அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு என்ன புரியுதோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ, அதுல நீங்க துணியை கூட மடிச்சு என்ன பண்ணுவீங்க? திறந்தா டோர் இருக்கு, ரேக்கா இருக்கு, என்ன பண்ணுவோம்? துணியை வச்சுக்குவோம். சரி, லைட்டா பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை வாஷிங் மிஷினா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இல்ல, ஒருவேளை படுக்கப்பட்டா பாத் டப் மாதிரி ஆயிடும், என்ன ஆகும்? அந்த ரேக்கில் எடுத்து தண்ணி ஊற்றி என்ன பண்ணலாம்? குளிக்க கூட செய்யலாம். ஏன்னா இன்வென்டர் கிடையாது. இப்ப இன்வென்ஷன் மட்டும்தான் இருக்கு, படைப்பு மட்டும்தான் இருக்கு. இதை எதற்காக படைத்தோம் என்று சொல்லக்கூடிய படைப்பாளி இல்லை. அப்போ அதனுடைய நோக்கமே என்ன ஆயிடுது? மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுது. அதனுடைய நோக்கமே
அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை அது இழந்தது. ஆகவே தான் தேவன் உங்களை எதற்காக படைத்தார்னு அவர் சொல்லணும். Only God should define why you exist. நீங்க எதற்காக இந்த பூமியில் இருக்கிறீர்கள் என்பதை யாரு தான் டிஃபைன் பண்ணணும், யாரு தான் விலைக்கு சொல்லணும்? உங்களுக்கே அந்த உரிமை கிடையாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கே கிடையாது. பரவாயில்ல, புடிச்சிட்டீங்க. நான் போயிட்டா அப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை யாரு கிடையாது? எனக்கே கிடையாது. ஏன்னா படைப்புக்கு தன்னைத்தானே இதற்காகத்தான் படைக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய அறிவும் திறமையும் கிடையாது. அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லணும், அப்படித்தானே? அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லணும். யார் சொல்லணும்? தேவன் தான் சொல்லணும். ஏன்னா உங்களையும் என்னையும் படைத்தவர் யார்? தேவன். ஆகவேதான் நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்மை படைத்த தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் துன்பமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தேவனை எப்படித்தான் பார்ப்பீங்க? தண்டிக்கிறவரை தான் பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சந்தோஷத்தை எல்லாம் நீங்க நினைக்கிறதுக்கு டைமே எடுக்கிறது கிடையாது. என் வாழ்க்கையே என்னமோ சொன்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவனை எப்படி பார்ப்பீங்க? தேவனை எப்படி பார்ப்பீங்க? தேவன் இருக்காரா இல்லையா, போயிட்டாரா இல்ல வர மாதிரி தெரியுதா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்போ தேவன் எப்படி உங்களிலும் என்னிலும் செயல்படுகிறாருங்கிறதை புரிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். நான் சொல்றேன், இந்த செய்தி முடிகிற போது உங்களுடைய புரிதல்களில் நிறைய மாற்றம் உண்டாகும். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு நிறைய ஷாக் ரெடி ஆகிட்டு. நீங்கள் நிறைய இடங்களில் ஷாக்காக போவீங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குங்க. இதுவரையிலும் தேவன் இப்படிப்பட்டவன்றதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்றதுனால இல்லை, நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க, இது உண்மையா இல்லையான்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க. வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆவது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சரி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? விசுவாசம். அடுத்து இயேசு என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்க? கர்த்தர் மேல விசுவாசம் இருந்தால் முழு மனதோடு, தேவன் மேலே விசுவாசம் இருந்து முழு மனதோடு நாம் ஜெபித்தால் அது நடக்கும். சரி, வண்டர்ஃபுல். எஸ், வேற கரெக்டா வராங்க. சரி, அவிசுவாசத்தினால பெறல. பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் யூ டோன்ட் ரிசீவ். உங்களுடைய அவிசுவாசத்தினால நீங்க என்ன பண்றது இல்லை, பெற்றுக்கொள்வதில்லை, நடப்பதில்லை. சரி, அடுத்து அவ்வளவுதானா? ரொம்ப தேங்க்ஸ். அக்கா தான் கரெக்டா வராங்க. அப்போ என்னது? கடுகு விதை அளவு விசுவாசம். இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது பொதுவாகவே எல்லாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்ததும் சரி, நாம் புரிந்து கொள்வதும் சரி, எங்க ஃபோக்கஸ் வைக்கணுமோ அங்க என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். எங்க நோக்கம், எங்க ஃபோக்கஸ், எங்க குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு. நீங்க பீச்சுக்கு போறீங்க, எதை பார்க்க போறீங்க? கடலை பார்க்க போறீங்க. நீங்க பீச்சுக்கு கடலை பார்க்க போயிட்டு
உங்க கால்களில் இருக்கிற மண்ணையை பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்போ ஃபோக்கஸ் எங்க? சொல்லணும், நீங்க பேசணும். அப்படியாக்கா? சரி, உங்க ஃபோக்கஸ் அது. சரி, நீங்க சொல்லுங்க. உடனே ஓடி போய் என்ன பண்ணுவோம்? குளிக்க போவோம். அப்ப பாருங்களேன், ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் வேற வேற மாதிரி இருக்கு. அக்கா சொல்றாங்க கால் மண்ணாயிரம் எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். என்ன பண்ணிட்டே இருப்போம்? குடிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம். கடல் அழகா, நாங்க பீச்சை பார்க்க வரல, காலில் மண்ணு பார்க்க வந்து ஒட்டிச்சாரு பார்க்க வந்துருக்கோம். அண்ணன் என்ன சொல்றாரு, எப்படா சட்டை பண்ணலாம் கட்டிட்டு போய் ஜம்ப் அடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு அண்ணன். அண்ணனுடைய போக்கஸ் அது. அப்போ ஒவ்வொருத்தருடைய போக்கஸ் எங்க இருக்கு? அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள். ஆனா வசனத்தை அப்படி பார்க்கக்கூடாது. வசனத்தை உங்களுடைய நினைப்பின்படி பார்க்கக்கூடாது. உண்மையாகவே அங்க என்ன சொல்ல வருகிறார், இயேசு என்ன சொல்ல வர்றாரு, அதன் மூலமா என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாருங்கிறது மேல நம்முடைய நோக்கத்தை வைக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம். இதுதான் போக்கஸ். அங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. இங்க என்ன ரெக்குயர்மெண்ட், இங்க என்ன தேவை? கடுகு விதை அளவு விசுவாசம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உங்களுக்கும் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கணும்? அக்கா தான் கரெக்டா சபைக்கு போயிட்டு கரெக்டா எல்லாத்தையும் கரெக்டா கேட்டுருக்காங்க. இப்போ பாருங்க, அக்கா உங்க பேர் தான் சூப்பர்க்கா, நைஸ் நேம். ஓகே, ஸ்மைலி அக்கா தான். என்னது கரெக்டா சொல்றாங்க. விசுவாசம் பெருசா இருந்தாதான் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நீங்க விசுவாசத்துல கொஞ்சம் உங்களுக்கு விசுவாசம் கம்மியா இருந்தா கூட என்ன ஆயிடாது, உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை போதிக்கவே. அதனாலதான் சொன்னேன், உங்களை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் உங்களை எப்படி கையாளுகிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கடுகு விதை அளவு விசுவாசம். கடுகு விதை, கடுகே எவ்வளவு பெருசா இருக்கும்? எல்லாரும் கிச்சன் பக்கம் போவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன், சமைப்பீங்க நம்புறேன். கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்வளவு தான் இருக்கும். அப்ப கடுகு விதை பார்க்கவே முடியாது. You cannot see it with normal eyes. உங்களுடைய ஒரு சாதாரண கண்களை என்ன பண்ண முடியாது, டெலஸ்கோப் வேணும். உத்து பார்த்தா என்ன தெரியும். அந்த அளவுக்கு சின்ன விசுவாசம். ஆனா உங்க விசுவாசம் கண்களால் பார்க்க முடியாத, பார்க்க கூடாத அளவில் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசம் யார் மேல தெரியுங்களா? மிகப்பெரியவர் மேல. அதுதான் அங்க போக்கஸ். அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாரு? கடுகு விதையளவு விசுவாசம், மிகவும் மிகவும் கண்களால் பார்க்கக்கூடிய முடியாத சிறிய அளவுள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் யார் மேல? பெரிய தேவன் மேல. அதான் சொல்லணும். அப்ப இங்க போக்கஸ் என்ன? அப்ப இங்க நாம் பார்க்க வேண்டியது என்ன? என்னுடைய விசுவாசத்தின் அளவை அல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை. பார்த்துருக்கீங்களா? பொதுவாகவே எல்லா பிரசங்கத்திலையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையுமே நம்மளை தான் நம்ம ஹீரோவாக பார்ப்போம். நம்மளை தான் என்ன பண்ணுவோம்? பெருசாக பேசுவோம். சர்ச்சுக்கே வந்தால் கூட நான்லாம் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு யாரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். இல்லைங்க, எதுவுமே பண்ணாத மாதிரியே நீ பார்க்குறீங்க. சர்ச்சுக்கு வந்தால் கூட எதை பற்றி தான் பேசுவோம். ஏய் அங்கே பாருங்க, அவன் போட்டு ட்ரெஸ்ஸு பாரு அப்படி என்ன பண்ணுவோம்? நம்மளை பற்றி தான் பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடியும். மடைகள் பெயர்ந்து போகிறதுக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை, சின்ன விசுவாசம் பெரிய தேவன் மேல் இருந்தால். என்ன பெரிய தேவன் மேலே இருந்தா? என் முழங்காலை பாரு, நான் எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணுவேன் தெரியுமா? நானும் 4:30 என்ன பண்ணிடுவேன்? ஏஞ்சி எல்லாரும் தாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்படியா? 4:30 மணிக்கு நான் முழங்கால் போட்டேன்னா 6 மணிக்கு தான் என்ன பண்ணுவேன்? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னன்ட்டு. சிலருக்கு ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ. ஆனா சத்தியமா யாரும் அதை பண்றதே கிடையாது. குதிரைனா யாரு?
மற்றவங்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் நெஞ்சில் கேட்க சொல்லுங்கள், நான் தான். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பிடித்த அழகான மிருகத்தை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க. ஆனால் மனசில் கேட்க சொல்லுங்கள், குதிரை யாரு? நான் தான். இந்த இடத்துல ஃபோக்கஸே என்ன அப்படின்னா, கடுகு விதையளவு விசுவாசம் நம்மளை பற்றி ரொம்ப சின்னதாக சொல்லியிருக்குது. ஆனால் நம்மளை பற்றி சின்னதாக நம்ம சிறிதளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் கூட பெரிய தேவனை நம்ம விசுவாசிக்கிறதுனால மலைகளும் நமக்கு முன்பதாக பேர். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை உயர்த்தி பிடிக்கணும்? தேவனை. நீங்கள் எப்பொழுதும் தேவனை குறித்தே பேசணும். நீங்கள் எப்பொழுதும் தேவனை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் தேவனையே வாழ்க்கையில அவரை பற்றியே தான் பேசிட்டு இருக்கணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கமே, வேற எதுவுமே கிடையாது. அப்போ பிரதர் மற்ற எல்லாத்தையும் பாராட்டி பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. எவ்ரிதிங் வில் ஃபாலோ யூ. நீங்க இதை விட்டுட்டு மற்றெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, நீங்க என்ன பண்ணணும்? அது பின்னாடி யூ ஹேவ் டு ஃபாலோ இட் அண்ட் பர்சீவ் இட். நீங்க தொடர்ந்து ஓடி அதை பற்றி பிடிக்கணும். ஆனா நீங்கள் இதன் மேலே ஒரு நோக்கத்தை, தேவனை குறித்தே, தேவனை பற்றியே, தேவனைத்தான் எல்லாவற்றுமாக நீங்க கொண்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்க பின்னாடி வந்து பற்றி பிடிக்க முடியும். நான் எதை வைத்து சொல்லுகிறேன்? பேதுரு பாருங்க, யோவான் கடைசி அதிகாரத்துல, நான் மறுபடியும் என்ன பண்றேன்? மீன் பிடிக்க பழைய குருடி கதவை திரடி. இவர் எதா இருந்து அழைக்கப்பட்டார்? மீனவரா இருந்தா. அப்படி அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறதாக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு? அழைத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 3 வருஷம் இயேசு கூட இருந்து நல்லா சாப்பிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 13 வாலிபர். எத்தனை பேரு? 13 வாலிபர். நல்ல திடகாத்தமான 30 வயசு, 30லேருந்து 35 வயசுள்ள ஆட்கள். எல்லாமே 25லேருந்து 35 வயசுள்ள ஆட்கள். 12 பேருக்கு டெய்லி 3 வேளை சாப்பாடு போடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் பசு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் பசங்க? 2 பேர். சரி, உங்க அக்கா உங்க வீட்டில் 3 பேர், 4 பேரா? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுங்க? 3 வேளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு நாள் பட்ஜெட் 600 தானாக்கா? சரி, பாஸ் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுங்க சார் ஒரு நாளைக்கு? 100 ரூபா செலவாகுங்க. மாதம் ரொம்ப கம்மியாக செலவாகும். சரி, அப்போ பாருங்க. சரி, அக்கா சொல்ற மாதிரி ஒரு 600 ரூபான்னு வச்சுக்கோமே. 600 ரூபானா 12 பேருக்கு கணக்கு கொடுங்க. 3 பேருக்கு 600 ரூபாக்கா? அப்போ 12 பேருக்கு 6000 ரூபா. சரி, ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபா. 3 வருஷம். எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்படின்னா எத்தனை நாள்? 600, 900. சரி, ஒரு 1200 நாள் போடலாம்னு வச்சுக்கோங்க. 1100 நாள் போட்டா 1100 × 5000 போட்டால் எவ்வளோ ஆச்சு? சரி விடுங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபானா மாசத்துக்கு என்னாச்சு? 15,000, 15,000 ரூபா, 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் 10 வருஷத்துக்கு 15 லட்சம். ஒரு மாசத்துக்கு சாப்பிட்ற காசு எவ்வளோ? 1.5 லட்சம். நல்லா பார்த்துக்கிட்டாரு. யாரு? சீஷர்களை இயேசு கிறிஸ்து அற்புதமா பார்த்துக்கிட்டாரு. இதையெல்லாம் பார்த்து எங்களுக்கு கஷ்டமே இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் பொழைக்கணும்னா மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு உழைச்சிட்டு வீட்டுக்கு வரணும். இப்போ இயேசு கூட இருக்காங்க, ஜாலி, பிரச்சனை இல்லை. சாப்பாடெல்லாம் என்ன ஆயிடும்? வீட்டுக்கே வந்துடும். பிரதர் நீங்க வாங்க, எங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்களே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 வருஷம். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயம் வந்துச்சு. நமக்கு இனிமேல் யார் போட போறா சோறு அப்படின்ட்டு என்ன பண்றாரு? திரும்ப மீன் பிடிக்க போறாரு. பயம் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னுடைய எதிர்காலத்தை யார் பார்த்துக் கொள்வாருங்கிற முதல் பயம். என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பாருங்கிற பயம். இந்த பயம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய அழைப்பை மறந்துவிட்டான். அதான் சொன்னேன், தேவன் உங்களை எதற்காக அழைத்தாருங்கிறது மேல உங்களுடைய நோக்கம் இல்லைன்னா எல்லாமே மிஸ் ஆயிடும். எல்லாமே மிஸ் ஆயிடும். எவ்ரிதிங் வில் பி லாஸ்ட். உங்களால சக்சஸை பார்க்க முடியாது, மன நிறைவை பார்க்க முடியாது. நீங்க போய் செய்கிற காரியமே என்ன ஆகாது? அப்படி சொல்லக்கூடாது, லோக்கலா சொல்ல, விளங்காது. என்ன ஆகாது? பரவாயில்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் என்ன ஆகாது? பரவாயில்ல சொல்லுங்க, அது கோச்சு மாட்டாங்க. சொல்லுங்க, என்ன ஆகாது?
பேதுரு போய் என்ன பண்றாரு, சரி போவோன்ட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, வல்லுன்னு போட்டு இழுக்கிறாங்க. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக எதே நிலைமையோ அதே நிலைமை தான் இப்போ. இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மீன் வந்துச்சா? நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் வார்த்தையின்படி என்ன பண்றோம். இப்ப வார்த்தையை சொல்றதுக்கு யாரும் இல்லை, ஒன்லி ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கு, ரிசல்ட் இல்லை. நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட் இல்லையா, யோசிச்சுக்கோங்க, நீங்க அழைப்புல இருக்கிறீங்களான்னு. பிரதர், நான் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்றேன் பிரதர், நிறைய செய்கிறேன், ஆனா என்ன பண்ணல, என் வாழ்க்கை அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா, திங்க் whether you are in the call or not. நீங்கள் அழைப்புக்குள் இருக்கிறீர்களா இல்லையான்றது பாருங்க. தேவன் இதற்காக தான் உங்களை வைத்திருக்கிறாங்க நோக்கத்துக்குள்ள இருக்கீங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்போ இவங்க போறாங்க, வலைய போடுறாங்க, மீன் வரல. இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன பண்றாரு, இவங்களை வந்து இவங்க எல்லாம் மீனெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்றாங்க, கரைக்கே வராங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களுக்கு மீனெல்லாம் போட்டு வறுத்து வச்சிருக்கிறாரு. வாங்கடா வந்து சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காரு. மீனெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பயம், செம பயம். அதனால எங்கே போயிட்டாரு மீன் பிடிக்க. நீங்கள் அப்போஸ்தலர் ஒரு அதிகாரம் தள்ளி, எத்தனை அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தள்ளி, யோவான் கடைசி அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த அலங்கார வாசல் அந்த முடவனை பார்த்து சொல்றாரு, என்னிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை திங்க் பண்ணும். இவர் எதுக்கு பயந்து திரும்ப வேலைக்கு போனாரு? சாப்பாடு இல்லை, நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது, எப்படி நம்ம வாழ போறோங்கிற பயத்தினால என்ன பண்ணாரு, மீன் பிடிக்க போனாரு. இப்போ எதுவும் அவரிடத்தில் இல்லை, இப்பயும் அதே நிலைமை தான். ஆனா வார்த்தை மாறிடுச்சு, வாழ்க்கையை பார்க்கிற தன்மை மாறிடுச்சு, வாழ்க்கையை பார்க்கிற சிந்தனை மாறிடுச்சு, பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எண்ணமே மாறிச்சு. என்ன சொல்றான், இப்பொழுது பொண்ணும் இல்லை வெள்ளி இல்லை. அப்ப புரிஞ்சுக்கிட்டான், பொண்ணும் வெள்ளியும் முக்கியம் இல்லை, எதுதான் முக்கியம், இயேசு என்கிற நாமம் ஒன்று இருந்தால் எதுவுமே என்ன முக்கியம் இல்லை. நீங்க தொடர்ந்து அப்போஸ்தலர்ல வாசித்து பாருங்க, பொன்னையும் வெள்ளியும் கொண்டு பேதுருவின் பாதத்தடியில வச்சாங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட அடிஷனல், பகைவங்களை பார்த்து சொல்லுங்க, அடிஷனல். கூடனா தூக்கிட்டு போற இந்த கூட இல்ல, கூடனா அடிஷனல், ஆட் ஆன்ஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா. ஆட் ஆன்ஸ், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன தருவாங்க, கீழே ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்ட் கொடுப்பாங்க, ஸ்டெபிலைசர் கொடுப்பாங்க, வீகார்ட்ல ஸ்டெபிலைசர் கொடுப்பாங்க, வேற என்ன கொடுப்பாங்க. இப்போ இந்த கீபோர்டு வாங்கினீங்கன்னா ஸ்டாண்ட் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது நீங்க இப்பொழுது வாழ்க்கையே அர்ப்பணிச்சு ஓடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஆட் ஆன்ஸ். நான் சொல்றது புரியுதா? வீடு கட்டுவதையும், கார் வாங்குவதையும், திருமணம் பண்ணுவதையும், கல்யாணம் பண்றதையும், பிள்ளைகள் பெறுவதையும் என்னது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக வைக்காதீர்கள். விளங்குச்சா? சொல்லுங்க, உங்களுக்கு விளங்குச்சா? நீங்கள் வாகனம் வாங்க வேண்டும் என்று சொல்லி 14, 10, 5, 4 வருஷத்தை உங்களுடைய ஃபோக்கஸை அது மேல கொடுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஃபோக்கஸ் எங்க கொடுக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதன் மேலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை வைக்கும் போது இது எல்லாமே உங்களை என்ன பண்ணும், ஃபாலோ ஆகும். ஆனா நம்ம இந்த ஆட்-ஆன்ஸ் மேல, இந்த கூட கொடுக்கப்படும்ன்றது மேல நம்முடைய நோக்கத்தை வைப்பதினால் என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்பது மேல நம்முடைய நோக்கத்தை வைக்க முடியவில்லை. தேவன் நம்ம எதற்காக படைத்தார் என்ற நோக்கத்துக்காக வாழ முடியவில்லை. ஒரு ஆர்டினரி லைஃப் வாழ்ந்து நம்ம என்ன பண்றோம், மறிச்சுக்கிறோம், மண்டையை போடுறோம். நான் சொல்றேன், நம்ம மண்டையை போடுறதுக்கு முன்னாடி, நாம் மறிப்பதற்கு முன்னாடி தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான வணக்கங்களை தேவன் கொடுத்தார். அந்த வாழ்க்கை தாங்க அர்த்தமுள்ள வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. இந்த இடத்துல பாருங்க, பேதுரு என்ன பண்ணுவோன்னு தெரியாம தேவைக்கு முன்பதாக ஓடின நாட்கள் வேற, ஆனால் புரிந்து கொண்ட பிறகு இதெல்லாம் இவரை தேடி வர ஆரம்பிச்சு. அதுதான்
தேவனை குறித்த அறிவு, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் நம்ம எப்படி கையாளுகிறார் எங்களுடைய அறிவு ரொம்ப 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 முக்கியம். இரண்டாவதாக வாசிக்கலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Go and heal the sick and cast away the demons. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சில ஆலோசனைகளை சொல்லி, ஒரு சில கட்டளைகளை கொடுத்து என்ன பண்றாரு, அனுப்பி விடுறாரு. 2 பேரை என்ன பண்றாரு, பார்ட்னர்ஷிப் பண்ணி என்ன பண்றாரு, ஊழியத்துக்கு என்ன பண்றாரு, அனுப்பி விடுறாரு. அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப 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 கவனிக்க வேண்டும். என்ன வார்த்தை சொல்றாரு? நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், பிசாசுகளை விரட்டுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட போகல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? கூட போகல. கூட போனாரா? ஆனா என்ன பண்ணாரு? அதுக்கு மாறாக என்னத்தையும் ஒன்று கொடுத்து அனுப்பினாரு. என்ன கொடுத்தாரு? சொல்லிட்டார் ஆல்ரெடி. வல்லமையும் தன்னுடைய நாமத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. என்னுடைய நாமத்தினாலே புறப்பட்டு போங்கள், வியாதிகளை சுகமாக்குங்கள், பிசாசுகளை விரட்டுங்கள். தன்னுடைய நாமத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் கொடுத்து, அழைப்பையும் கொடுத்து, கட்டளையும் கொடுத்து என்ன பண்றாரு? அனுப்பிடுறாரு. இவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பேரெல்லாம் அடிச்சு வியாதியஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? சுகமானாங்க. எல்லா இடங்கள்லயும் அற்புதங்கள், அடையாளங்கள் பயங்கரமா என்னாச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆண்டவர். நான் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து மரிக்கவும் இல்லை, உடன்படிக்கை ஏற்படுத்தப்படவும் இல்லை. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு மரிச்சிருந்தாதான் பரிசுத்தாவை என்ன பண்ணிக்க முடியும்? வந்திருக்க முடியும். இப்ப பரிசுத்தாவை என்ன பண்ணப்படல? ஊற்றப்படவில்லை. தேவன் முகமுகமாயோ இல்ல தேவன் பிரத்யட்சமாயோ ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ணவில்லை. பரிசுத்தாவியர் நமக்குள்ளே வந்த போதுதானே தேவன் நமக்குள்ளாக சங்கமமானார். நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் பரிசுத்தாவியர் தானே. அப்ப இயேசு கிறிஸ்து இருந்த போது பரிசுத்தாவியர் ஊற்றப்பட்டாரா? இருந்தாரா? இல்ல. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாய் தேவன் சங்கமமாகாத போதே, தேவன் அவனுக்குள்ளாய் பிரத்யட்சமாய் வாழாத போதே, இவர்கள் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் அற்புதம் நடக்கும் என்றார். அந்த பரிசுத்தாவியரை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த போது எந்த நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் தான் நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிறோம். குழப்பிட்டனா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க. அக்கா உங்க பேருக்கா? அக்கா சரண்யா. இப்ப அக்கா வந்து சரண்யா கிடையாது, ஜீசஸ் கிரைஸ்ட். என்னக்கா சிரிக்கிறீங்க? இப்ப அக்கா வந்து சரண்யா அக்கா கிடையாது. இப்போ அவர்கள் யாரா இருக்கிறாங்க தெரியுங்களா? ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கிறாங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறபடினால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, ஐயா நீங்க தெய்வயா சொல்லுங்க. ஐயா நீங்க தெய்வயா, நீங்கள் உண்மையாகவே தெய்வங்களா இருக்கிறீர்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஏற்கனவே எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் போயிட்டு சபைக்கு வந்து அப்படியே முழங்கால் போட்டு, இந்த நோயிலிருந்து எனக்கு எப்படியாயும் சுகம் வேண்டும்னு கதறி அழுதுட்டு இருப்பாரா? அப்ப என்ன பண்ணுவாரு? அதிகாரத்தோடு அதோடு பேசிக் கொண்டிருப்பார். நீங்கள் தேவர்களாய் இருந்தால் கிறிஸ்து உங்களை தன்னுடைய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், அதே நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய ஜெபம் எல்லாமே மாறும். உங்க ஜெபம், உங்க வாழ்க்கையை பார்க்கிற விதம் எல்லாமே என்ன ஆயிடும்? அப்சைட் டவுன் மாறிடும். அப்சைட் டவுன் மாறிடும், தலைகீழா மாறிடும். அதைத்தான் நான் சொன்னேன். தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், தேவன் எப்படி பார்க்கிறார், தேவன் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். இந்த இடத்துல பாருங்க, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க போய் என்ன பண்ணணும்?
சுகப்படுத்தணும். நீங்க போய் என்ன பண்ணணும்? சுகப்படுத்தணும். நான் என்ன சொல்றேன், அப்போ சர்ச்சில் வந்து யாருக்காவது வியாதி உண்டாயிடுச்சுன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணணும், அவர்களுக்காகவும் ஜெபிக்கணும், அவர்களுக்காகவும் என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். ஆனா நம்முடைய முழு ஃபோக்கஸ், முக்கிய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? அதைத்தான் நான் சொல்லுவேன். எதன் மேலே உங்களுடைய நோக்கம் இருக்கணும்? தேவன் மேலே. அவர் என்ன சொல்றாரு? நீங்க போங்க, நீங்கள் மற்றவர்களை சுகமாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள், மற்றவர்களை விடுவிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள். இங்க உட்கார்ந்து நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்னை விடியும் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, தப்பு. நீங்கள் விடுவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். ஆனா நாம் விடுவிக்கப்பட்டோமான்றதே சந்தேகமா இருக்கு. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are delivered. You are delivered. You are delivered. அவர் உங்களை விடுதலை ஆக்கி விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் விடுதலை ஆகி விட்டீர்கள். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. வார்த்தையை நம்ப வேண்டும். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாருங்கிற புரிதல் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இனிமே மூன்றாவது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சொல்லுங்க. அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சரி, இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? எல்லா கிறிஸ்துமஸ்க்கும் நம்ம வாசிக்கிற வசனம், எல்லா கேரள சர்வீஸையும் என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை பற்றி. முதல் வசனம், நமக்கு ஒரு பாடகன், யார் அவரு? சரி, நமக்கு ஒரு குமாரன், யார் அவரு? இயேசு. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரி, yes all authority. சரி, அடுத்து இங்கதான் ரொம்ப 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 முக்கியம். அவர் நாமம். அப்படின்னா நமக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, நமக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, இந்த பிள்ளை இப்படி இருக்க போகுதுன்னு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. நான் காலையில் அந்த சர்வீஸ்ல சொன்னேன், பாஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பாஸ்டர் வில்லியம் பாஸ்டர் இருக்காங்க, இவங்களை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இப்போ இவங்களை பத்தி வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லணும், இவங்களை பத்தி என்னன்னு சொல்லுவீங்க? நல்லவர், வல்லவர், சிறந்தவர், எண்ணெயாளர், உயர்ந்தவர். சொல்லுங்க, நீங்க தான் சொல்றீங்க. எங்களுடைய பாஸ்டர் சொல்லுவோம், உங்களுடைய பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அண்ணன் சிம்பிளா முடிச்சாரு. அக்கா நல்லா ஜோம் பண்ணுவாரு, நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, நமக்கு நிறைய உதவி செய்வாரு. இப்போ என்னை கேட்டிங்கன்னா, இவன் இப்படி தான் நல்லா பக்க என்ன பண்ணிட்டு இருப்பான், எப்போ பார்த்தா பழம் கடிக்கிட்டே இருப்பான், அவன் தான் கார்த்திக். குன்னூர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிரிக்கிறது ஊரே கேட்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தரை குறித்து சொல்லணும்னா அவரை குறித்த தன்மைகளை என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்கிற டெஃபினிஷன் தான் இது. அந்த பின்னாடி வருது, அவருடைய நாமம் சரி, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அடுத்து வல்லமையுள்ள தேவன், அடுத்து இங்கதான் நீங்க நிப்பாட்டணும். நித்திய பிதானா என்னது? சூப்பர்கா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். அவங்க அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்பயுமே ஃபாதர். நான் காலையில் போன சபையில் கேட்டேன், எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு. அக்கா ஃபர்ஸ்ட் பிராக்சனில் கேட்டே சொல்லிட்டாங்க, மேலிகா தேங்க்ஸ். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னது எப்பொழுதுமே அவர் பிதா, நித்திய பிதானா. அங்கே அந்த ஃபர்ஸ்ட் போன சர்ச்சில் சொன்னாங்க, அவர் வந்து எப்பொழுதும் வாழ்கிறவர், அவருக்கு சாவே கிடையாது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்படின்னா நித்திய இருந்தாலும் சொல்லியிருக்கணும், நித்திய பிதானியா சொல்லியிருக்காங்க. நித்திய பிதானா என்னன்னா, அவர் எப்பொழுதுமே தகப்பன் தான். பாதியில கொடுங்கோல் ஆட்சி செய்கிற அரசனா மாற மாட்டார். சொல்லுடைய அர்த்தம் புரிஞ்சா? அவர் அப்பாவா இருப்பாரு, ஆனால் நீங்கள் தவறு செய்யும்போது என்ன மாறிடுவாரு? அவர் அப்பாவா
இருப்பாரு. ஆனா நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னா என்ன மாறிடுவாரு? ஹாஸ்டல் வாடகை மாறிடுவாரு. சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆனா வேதாகம் என்ன சொல்லுகிறது? அவர் நித்திய, அவர் எப்பயுமே அப்பாதான். அவர் எப்பயுமே அப்பாதான். என்ன பேர் நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்றீங்க. இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு, இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன். நீங்கள் செய்கிற தவறு, நீங்கள் செய்கிற பாவம் தேவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆக்காவியா? நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்து சொன்னேன். யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. சரி, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் செய்கிற தவறு பாவம் தேவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு இப்போ ஒரு நேம் வரப்போகுது, கள்ளத்தீர்க்கதரிசி அப்படின்னு. இல்ல, இளையகுமார். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இளையகுமார் என்ன பண்றாரு? தன்னுடைய அப்பாவினிடத்தில் வந்து என்ன கேட்கிறாரு? ஆசிரியெல்லாம் என்ன பண்ணு, எனக்கு எழுதி கொடு, நான் என்ன பண்றேன், உன்னை விட்டு உயிரோடு இருக்கும் போது நீ மண்டையை போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லாம சொல்லிட்டான் இல்லையா? நீங்க தயவு செய்து என்ன பண்ணிருங்க, கொடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி தயவு செய்து என்ன பண்ணுங்க, செத்துருங்க. அப்பதான் சொத்து என்ன ஆகும், எனக்கு வரும் அப்படின்னு எழுதி என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டு வெளியே போயிட்டான். போயிட்டு எல்லாவற்றையும் தவறான வழிகள் என்ன பண்றான், செலவழித்து விட்டு திரும்ப வரான். எங்க வரான்? நானா இருந்தா என்ன பண்ணிட்டேன், எங்க மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஏன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாரு, என்னை போட்டு பொழந்துடுவாருன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், எங்க மாமாவை பேசி அவரை ரெக்கமெண்டேஷன் கூட்டு வந்திருப்பேன். எங்க அப்பாட்ட வந்து பேசி என்ன பண்ணுங்க, என்னை வீட்டில் விட்டுட்டு போங்க. அப்ப நான் இவன் என்ன பண்ணிட்டான், டேரக்டா அப்பா கிட்டே வந்துட்டேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்றான், அவங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். 4 வருஷம் வரும்போது பிச்சைக்காரனா வரான், அதுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கந்தையா வரான். நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவனை வீட்டு கொடுத்தா பிள்ளை என்ன பண்ணி தொலைகிறது, மறுபடியும் என்ன பண்றது? மிகப்பெரிய பெருந்தன்மை உள்ள பெற்றோர்களா இருக்கீங்க நீங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா பார்க்கும்போது. ஆனா கொஞ்சம் அதனுடைய டெப்த்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆழத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆழத்தை யோசிச்சு பார்க்கணும். உங்க பிள்ளை உங்கள்ட்ட சொல்லாம சொல்றான், தயவு செய்து என்ன பண்ணிடு, நீ செத்து போய் எழுதுறான். தமிழ் முறையின்படி மட்டும் இல்ல, யூத முறையின்படி இது எப்படின்னா, ஒரு தகப்பன் இறந்த பிறகு மட்டும்தான் சொத்து யாருக்கு சேரும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சேரும். இறந்தா மட்டும்தான். இறக்கிறதுக்கு முன்பதாக அவர் யார் பேர்ல வேணா எழுதி வைக்கலாம், ஆனா உரிமை பாராட்ட முடியாது. அப்போ ஒரு யூத முறைமையின்படி, அதாவது இந்த இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் பிறந்தவர், ஜூயிஷ், அதாவது யூதர்களுடைய சந்ததியில பிறந்தவர்ன்றதுனால நான் இதை சொல்றேன். அப்போ ஆண்டவர் இதை யாருக்கு சொல்றாருன்னா யூதர்களுக்கு தான் சொல்றாரு இந்த உண்மையை. அப்போ அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லும் போது சொல்றாரு, யூதர்களிடத்துல சொல்றாரு, அவங்களுக்குலாம் அது மிகப்பெரிய ஷாக்கு. நமக்கு அது நார்மலா இருக்கு. அதை அவங்க சுற்றி நின்று இருந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிருக்கும் போது இந்த உண்மையை சொல்லும் போது சுற்றி நின்று இருந்த ஆடியன்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஷாக்கு. ஒரு மிகப்பெரிய ஆசிரியனா இருந்து தன்னுடைய இளையகுமாரன் அவனிடத்தில் வந்து சொத்தை கொடுங்கன்னு கேட்கறது, அவனை அசிங்கப்படுத்தி கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டுறதுக்கு சமம். உங்க பிள்ளை 4 பேர் தெருவில் இருக்கும்போது உங்களை அசிங்கமா பேசுறேன்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு அப்பான்னு கூட பார்க்காம என்னை என்னடா இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்து முத்தம் கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? தண்டனையை கொடுத்து வீட்டில் உட்கார வைப்போம். 2வது வேற என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்டவர்கள் அமைதியா போயிடலான்றீங்க. சரி, என்னத்த தெரிந்தாத கேஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அமைதியா தண்ணி தெளிச்சு என்ன பண்ணலாம், விட்டுடலாம். சரி, வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்களாம் ரொம்ப மிகப்பெரிய தாராள உள்ளம் கொண்ட தேவ அன்பை அப்படியே பயிற்சி செய்கிற எல்லா மக்களாக இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நானே என்ன பண்ணியிருப்பேன்னா, ஆனால் வீட்டு பக்கமே விட்டுருக்க மாட்டேன், வீட்டு பக்கமே விட்டுருக்க மாட்டேன். ஆனால் ஏன் தேவன் அவனை எப்படி கையாளுறாரு பாருங்க.
அவன் பிதாவை பார்க்கறதுக்கு முன்பதாகவே ஒரு சில முடிவுகள் எடுக்கிறான், ஒரு சில பிரசங்க ரெடி பண்றான். இப்ப நான் ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருந்தேன்ல, அதே மாதிரி அவன் என்ன பண்றான், ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டு வரான். என்னன்ட்டு, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை 3 பாயிண்ட். சரி, அற்புதமான பிரசங்கம். அப்பாட போட்டு இந்த விட்ட போட்டு என்ன பண்ணிடலாம், மண்டையை கழுவி இன்னைக்கு பாரு எப்படி வீட்டுக்குள்ள உட்கார்றேன் அப்படின்ட்டு வரான். வந்ததுமே அப்பா மேல அந்த பாசத்தினாலாம் வரல. அதுக்கு முன்பதாக இருக்கிற வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, என் அப்பாவின் என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கோ மிகுதியான உணவு உண்டா இருக்கிறது, நானும் இங்கே பசினால. அப்ப எதுக்கு வரான், சோத்துக்கு தான் வரான். அப்ப எதுக்கு வரான் வீட்டுக்கு, அப்பா மேல இருந்த அன்புனாலாம் வரல. யாருனால, எதுக்கு வரான், பசினால, சோத்துக்காக வரான், அப்பாக்காகலாம் வரல. வரத்துக்கு முன்னாடியே 3 என்ன பண்றான், மெசேஜ் என்ன பண்ணிட்டான், ரெடி பண்ணிட்டான். இவன் வந்து ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொன்னா சொல்றான், ஒப்புவிக்கிறான். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டேன், அவன் பண்ணிட்டேன். உம்முடைய மகன் என்று சொல்வதுக்கு நான் பார்த்துரு, நல்ல என்னை உடைய வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவரு கெஸ் பண்ணிட்டாரு. இவன் ஏதோ கதை கொடுக்குறான் நமக்கு, இவன் என்ன பண்றான், ஏதோ நம்மள்ட்ட மண்டையை கழுவி என்ன பண்ண போறான், வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்லி பிதா இவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அவனை தண்டிக்கல, அவனை புறம்பே தள்ளல. என்ன பண்றாரு, வேலைக்கார இடத்துல பேச ஆரம்பிச்சார். இந்த இடத்துல பாருங்க, இவர் ஒருவேளை இந்த இளையகுமாரன் பிதாவை பார்த்த நோக்கம் வேணா மாறிடலாம், அவரை அணுகின நடைமுறை வேணா மாறிக்கலாம். ஆனா பிதா இவனை பார்த்த விதமும் இவனை கையாண்ட விதமும் முதலிலிருந்து கடைசி வரை ஒன்னே ஒன்று, இவருக்கு இவன் மகன் தான். அதைத்தான் நான் சொன்னேன், நித்திய பிதா. நித்திய பிதா இவர் தண்டிக்க முற்படவில்லை. எப்பவுமே பாருங்களேன், நம்ம பொதுவாகவே நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நீ தவறு செய்து விட்டால் தேவன் என்ன பண்றாரு, உன்னை தண்டிக்கிறார். ரெண்டாவது, அது பொதுவாகவே எல்லாரும் சொல்றது, அதை சொல்லி சொல்லி தான் நம்ம பயமுறுத்தி வச்சே என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு நாள் ஓடிட்டாங்க. ரெண்டாவது, உன்னை சரி செய்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னு சொன்னாங்க, ரெண்டாவது அடுத்து அண்ணன் சொன்னாரு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாரு, தண்ணி தெளிச்சு விட்டுருவாருலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையா என்னையெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னைய சொல்லியிருக்காங்க. சீரியஸா சொல்றேன், உன்னையெல்லாம் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, தண்ணி தெளிச்சு விட்டாரு, இதெல்லாம் உருடைய மாட்டேன்னு என்னையவே சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, பொதுவா தேவன் இப்படித்தான் கையாளுறான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் எப்படி கையாளுறான்னு அற்புதமா கையாளுறாரு. நான் சொல்லுகிறேன், தேவன் தண்டிப்பதும் இல்லை, நம்மை சரி செய்வதும் இல்லை. மாறாக அவர் யாருங்கிறத எனக்கு சொல்ல விரும்புகிறேன். கடைசியா பார்ப்போமா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 10ஆம் வசனம் வாசிங்களேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். உன்னை அனுப்ப போறேன், என்ன பண்ணு, வா 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 கம் அப்படின்றாரு. யாரு, மோசே. இவரு என்ன சொல்றாரு, நான் பார்வோனிடத்துல உன்னை அனுப்ப போறேன், அந்த ஜனங்களை எல்லாம் மீட்டு யார் தான் கொண்டு வர போறா, நீ தான் கொண்டு வர போற. அதனால சொல்லிட்டாரு, இதைத்தான் செய்ய போறா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அதுக்கு மோசே சொல்ற வார்த்தை என்னது, அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் ஏமாத்துகிறேன். நம்ம அதை வாசிக்கும் போது ரொம்ப நார்மலா வாசிக்கிறோம், ரொம்ப நார்மலா வாசிக்கிறோம். ஆனா இதனுடைய அர்த்தமே வேற. அந்த சிச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, who am I to go to the king, ராஜாவிடத்திற்கு போறதுக்கு நான் யாரு, நான். அப்ப இவர் எந்த கண்ணோட்டத்துல இருந்து பேசுறாரு தெரியுங்களா, 40 வருஷம் எந்த அனுபவத்துல இருந்து பேசுறாரு, ஆடு மேய்ச்ச அனுபவம். வனாந்தரத்திலே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்த அனுபவத்திலிருந்து பேசுறாரு. இவருடைய எண்ணம் தான் என்னன்னா, நான் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றாரு, நான்
ஒண்ணுமே கிடையாது. நான்லாம் ஒரு ஆளா? அதாவது இவருக்கு அந்த 40 வருடத்துக்கு முன்பதாக இன்னொரு 40 வருடம் எந்த அனுபவம் இருந்துச்சு? எகிப்தினுடைய அனுபவம் இருந்துச்சு. அதனுடைய ராஜ்யத்தை பார்த்திருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய வல்லம் என்னங்கிறத பார்த்திருக்கிறாரு. ராஜா எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் எல்லாம் ஆள்றாரு. எகிப்தின் ராஜானா சும்மா கிடையாது. அந்த டைம்ஸ்ல, அதாவது இந்த யாத்ராகமம் எழுத மோசை நாட்கள்ல, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா யுஎஸ்ஏ ஓவர் அத்தாரிட்டி அவங்க தான் பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த நாட்கள்ல எகிப்து தான் மிக முக்கியமான சாம்ராஜ்யம், மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அப்படிப்பட்டதனுடைய ஒரு ராஜா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராஜா கிட்ட நீ போய் என்னுடைய மக்களை என்ன பண்ண போற? ரிலீஸ் பண்ண போற. அண்ணா உங்க பேர் என்ன? அண்ணா உங்க பேர் அண்ணா பிரேம். இப்ப ஆண்டவர் திடீர்னு பிரேம் பிஎம் சூப்பர்ண்ண, கரெக்டா இருக்கும். அப்ப பிரேம் அண்ணனை கூப்பிட்டு பிஎம் மோடிட்டு நீ போய் என்ன பண்ணு, என் மக்களுக்காக சிறுபான்மையினருக்காக அதான் சிறுபான்மையினருக்காக நான் மிகப்பெரிய நிதி ஒதுக்கி இருக்கிறேன்னு அரசாங்கத்துல சொல்லியிருக்காங்க. நான் பிரேம் வந்து பிஎம் மோடிட்டு வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? நான் சொல்றது விளங்குச்சா? விளங்கல. பிஎம் மோடிட்ட போய் கிறிஸ்தவர்களுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, யூஎஸ்ல இருந்து நிறைய பணம் வருது, ட்ரஸ்ட்ல இருந்து, அதெல்லாம் நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. ஆஸ்திரேலியால இருந்து நிறைய ட்ரஸ்ட் மணி வருது, இதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரேம் போய் கேட்க முடியுமா? பிரேம் அண்ணன் போய் கேட்க முடியுமா? கேட்டா என்ன நடக்கும்? உள்ளேயே ஃபர்ஸ்ட் போக முடியாது. அந்த கதை தான் இது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன் ராஜா அவரை பார்த்து என்ன சொல்றாரு? ஓ, அவங்ககிட்ட இருந்து ஒன்று ரிலீஸ் பண்ண போறேன்னு. இதை கேட்ட உடனே மோசைக்கு என்ன ஆயிடுச்சு? பயம், செம பயம், செம பயம். நான் போறதுக்கு நான் யாரையா? 40 வருஷம் எங்க ஆடு மேய்ச்சி உழுக்கையெல்லாம் வாரி என்ன பண்ணிட்டு இருக்கேன், போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய நிலைமை, அதுதான் என்னுடைய தன்மை, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இங்கே மோசே என்ன பண்றாருன்னா தவறு செய்ய இல்லையா? தேவன் சொன்னது என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. அதுக்காக தேவன் தண்டிக்கவில்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தேவன் தண்டிக்கவில்லை. தேவன் மோசையை சரி பண்ணவும் இல்லை. சரி பண்றதுன்னா என்ன பண்ணாரு? சரி பண்றதுன்னா என்னது? நீ இப்படியா என்ன பண்ணக்கூடாதுப்பா, யோசிக்க கூடாது, நான் சொல்றேன் போன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? மாறாக தான் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வருஷத்துல பாருங்க, God replied, 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அற்புதமா சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, அக்கா சொன்னாங்க உதவி செய்வாரு. உதவியும் அவர் செய்கிறார். அது 2வது கட்டம். அதற்கு முன்பதாக என்ன செய்யறாருன்னா, தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நீங்க 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அவனோட குட் ஸ்பீக்கர். ராஜா கிட்ட போய் பேசணும்னா சரி, முதல்ல எனக்கு என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் தகுதி கிடையாது, 2வது வாயும் இல்லை. ராஜா கிட்ட போய் பேசணும், என்ன பண்ணணும்? நல்லா பேசணும். பொதுவாகவே தமிழ்நாட்டில் பொதுவாகவே அரசியல்வாதிகள் வந்து புதுசாக ஆட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, பேச்சு திறமை இல்லையா? இன்னைக்கு புதுசாக கட்சி தொடங்கினவங்கலாம் கழிவு ஊற்றுறதுக்கு காரணம் என்ன? பேப்பரை வச்சுட்டு பேசுறாங்க, துண்டு சீட்டை வச்சுட்டு என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அப்படின்னா அதையே ஒரு பவர் பாயிண்டா ரெடி பண்ணி கழிவு ஊத்துறாங்க அவங்களுக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவனுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும் என்றால், ஒரு அரசாங்கத்தை அசைக்க வேண்டும் என்றால், நாக்கும் பேச்சு திறமையும் ரொம்ப 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 முக்கியம். இந்த இடத்துல அவருக்கு என்னவே இல்லை, பேசிக்கே இல்லை. என்ன இல்லை? பேசிக்கே இல்லை. மோசைக்கு பேச்சு திறமை கிடையாது, 40 வருஷம் வனாந்திர அனுபவம். இது எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு மோசே, சொல்றாரு என்னால முடியாது, என்னால. அந்த இடத்துல அவருக்கு முன்பதாக நான் போய் நிற்பதற்கு நான் யாருன்னு கேட்டதுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார், நான் உன் கூட இருப்பேன்னு வெளிப்படுத்துகிறார். கரெக்ட் பண்ணல.
இந்த இடத்துல நான் வாக்கு வல்லவன் அல்ல, ஐம் நாட் a good ஸ்பீக்கர்னு சொல்லும் போதும் மோசேயை கரெக்ட் பண்ணல, தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? பாருங்க, அப்ப என்ன சொல்லிக்கணும்? தம்பி நீ இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு நான் பேசுறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஹெல்ப் பண்றேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் தன்னை என்ன பண்றாரு? உங்களுடைய பாவத்திலிருந்து, உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீங்க வெளிவரணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி செய்ய 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 தேவன் யார் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வர 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 இதெல்லாம் தானா போகும். நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சு எனக்கு தெரியல. நம்ம பலவீனம்னு சொல்லிட்டு பலவீனத்தை குறித்தே பேசிட்டு இருக்கோம். இந்த பலவீனம் எனக்கு பல வருடங்களாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 12 வருடங்களாக நான் என்ன பண்றேன்? இதோட போராடிட்டு இருக்கிறேன். எங்க வந்து பேசிட்டு இருக்கோம்? மோசே அதான் பண்றாரு. தேவ சமூகத்தில் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? தன்னுடைய இயலாமையை குறித்து தேவ சமூகத்திலே பேசிட்டு இருக்காரு. ஆனா தேவ சமூகத்துல தேவன் என்ன பண்றாரு? அவனுடைய பலவீனத்தை குறித்து அவனிடத்துல பேசல, பலவீனத்தை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லல, பலவீனத்தை நான் சரி பண்ணுவேன்னு சொல்லல, பலவீனத்தின் மேல நீ சரி செய்யறதுக்கு நீ என்ன முயற்சி எடுக்கணும்னு சொல்லல, நான் யாருங்கிறத சொல்றாரு. நீங்க தேவன் யாருங்கிறத பார்க்க 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 புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வெளிப்பாடு உங்களுக்கு வர 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 உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகிடும்? தானாவே கிளம்பும். இந்த இடத்துல ஆர்வனுக்கு வேலையே கிடையாது, தெரியுங்களா? தேவையில்லாத ஒரு ஆளை பிடிச்சி யார் இழுத்து விட்டா? மோசே பண்ண வேலை. மோசே பண்ண வேலையினால வனாந்தரத்தில் கண்ணுக்குட்டியே ரெடி ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்தில் கண்ணுக்குட்டியை உருவாக்குனது யாரு? தலைவன். யார் தலைவன்? ஆரோன். நம்ம என்ன பண்றோம்னா தேவையில்லாத வேலையை பார்த்துறோம். ஆபிரகாம் இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தாரு. என்ன வேலை பார்த்தாரு? சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக என்ன பண்ணி இருந்திருக்கணும்? பொறுமையா இருந்திருக்கணும். ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, என்னுடைய வேலைக்காரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, எஜிப்சியன் உமன், நீங்களோ நல்ல கருப்பா அழகா இருப்பா, என்ன கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டோம். என்னன்றாரு? கட்டிக்கிறேன்னு கேட்டோன்னே ஓகேன்றாரு. ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையாவே தேவனை விசுவாசிக்கிற ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வாக்கு சொல்லியிருக்கிறாரு. வா 2 தடவை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு? நம்மகிட்ட பேசி இருக்கிறாரு. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? ஆல்ரெடி இவருக்கு என்ன இருந்திருக்கு? ஏதோ ஒரு எண்ணம். ஆபிரகாம் தாழ்வா பேச நீங்க நினைக்கக்கூடாது. நான் சொல்றேன், ஆபிரகாமை விட தேவன் தான் பெரியவர். நாம் ஆபிரகாமை குறித்து பெருசா பேசுறோம். அவர் விசுவாசத்தில் வல்லவர், பெரியவர், வல்லவர் அப்படின்னு இல்ல. அவர் உண்மையில்லாதவராய் இருந்த நாட்களிலேயும் தேவன் உண்மையில்லவராய் இருந்தார். ஆபிரகாம் தவறின போதும் தேவன் தவறவே இல்லை. இதை நான் அடிச்சு சொல்றேன். அதான் உண்மை. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதனால ஒரு புதிய சந்ததி உருவாகுது. யாரு? இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை ஆகினால நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நம்ம கிராஸ் ரோட்ஸ் எடுக்கும்போது, கிராஸ் ரோட்ஸ்னா குறுக்குவழி எடுக்கும்போது அதுக்கு பின்பதாக வருகிற பின் விளைவுகள் இருக்குல்ல, ரொம்ப மோசமா. மோசே செஞ்ச ஒரு வேலை, தேவனே அற்புதமா பேசியிருப்பாரு. மோசையை வச்சு தேவனே அற்புதமா என்ன பண்ணியிருப்பாரு? காரியங்கள் நடப்பிச்சிருப்பாரு. இவர் சொன்னதுனால அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். 14வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி. ஓகே, போதும். மோசேயின் மேல அங்க கோபம் இருக்கு. இங்கிலீஷ்ல என்னங்களா இருக்கு? The Lord became irritated. இரிட்டேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. யாரு தேவனை இரிட்டேட் பண்ணது? யாரு? மோசே இரிட்டேட் பண்ணிட்டாரு காட். Just because of saying his
own weaknesses, his inabilities. அவருடைய இயலாமையா, அவருடைய பலவீனத்தை பேசி 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 தேவனை இரிட்டேட் பண்ணிட்டாரு. நம்மளும் தேவனை இரிட்டேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நீங்கள் இவ்வளோ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறாரு பாரு, அச்சா இவ்வளோ மாதிரி ஒரு பக்திமான நான் பார்த்ததே இல்லையா நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சர்ச்சில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னுடைய பலவீனத்தையும் நிறுத்தி நான் தேவன் என்ன பண்றேன், அவங்கள குறிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும், அதுல இருக்கிற அந்த தின் லைனை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அவர்களை குறைவா சொல்லலை, உங்களை பலவீனங்களை குறித்து நீங்க தேவனை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நாம் எதை குறித்து அதிகமாய் பேசுகிறோம், நீங்கள் இதை குறித்து அதிகமாய் பேசுகிறவர்களா இருந்தால் யூ ஆர் இரிட்டேட்டிங் காட். நீங்கள் தேவனை இரிட்டேட் பண்றீங்க, உண்மை அதுதான். அதனாலதான் தேவன் வந்து ஒருவனை எப்படி கையாளுகிறார், தேவன் ஒருவனை எப்படி பார்க்கிறார், நம்ம எப்படி பார்க்கிறார், நம்ம எப்படி கையாளுகிறாருங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை ரொம்ப 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 முக்கியம். அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம், தேவன் எப்படிப்பட்டவர் என்றும், தேவன் தான் அழைத்தவரை தன் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்றும், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப 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 அவசியம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அதற்காக தான் செலவழிக்கணும், அதற்காக தான் செலவழிக்கணும். முதலாவது காரியத்தை நம்ம பார்த்தோம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மிகப்பெரிய விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் கடுகளவு விசுவாசம் யார் மேலே மிகப்பெரியது. இரண்டாவது, கிறிஸ்து இந்த பூமியில் வந்த போது எந்த நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள், வியாதிகளை சுகமாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள், மற்றவர்களை விடுவிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு ஆயிற்று. மூன்றாவது, அவர் என்றென்றைக்கும் நித்திய பிதாவாகவே இருக்கிறார். நீங்கள் தவறு செய்யும் போது அவர் தண்டனை கொடுக்கிறவராக மாற மாட்டார். அவர் எந்த நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த ஆராதனை வேலையில் அப்பா, உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் எல்லாம் உங்களை பாதத்திலே கடந்து வந்தோம். எஸ் ஆண்டவரே, இங்கே இருக்கிற சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்கிற ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு நேராக நீங்கள் நடத்துகிறபடினா ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் நோக்கமே ஆண்டவரே நீர் யார் என்பதையும், நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதையும் அறிந்து கொண்டு தியானித்து அதற்காக என்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பதில் தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இருக்குது என்பதை உங்களை புரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துகிறார். இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இது ஒரு பிரசங்கமா மட்டும் இல்லை, இது ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் இல்லை, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் இவர்களுக்குள்ளாய் கடந்து போகட்டும், இவருடைய மனநிலைமை மாறட்டும். கிறிஸ்துவின் நிலைமையிலேயே நாங்கள் இருக்கிறோம் என்கிற அந்த உயர்ந்த நிலையில் நாங்கள் நிற்பதற்கும் அதை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரை சுடர்விட கர்த்தர்களை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டு அனுபவிக்கவும் பிரகாசமான மனக்கங்களை இருந்தால் தொடர்ந்து நடத்தும். இந்த ஊழியத்தை ஆண்டவரை, இந்த பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள கரத்தை தட்டி அடுத்து நன்றி சொல்லுங்கள்.